இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 57. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், நிறை காக்கும் காப்பே தலை. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. இதிலேயே உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இதிலேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும், இருந்தாலும் சொல்லுறேன். அதாவது மகளிரை சிறை வைத்து காத்தல் என்பது பயனில்லாத செயலாகும். என்ன செய்ய முடியும்? சிந்திச்சு பாருங்க. சிறை வைத்து காக்கும், மகளிரை சிறை வைத்து காக்கும் பண்பானது அவர்களை என்ன செய்ய முடியும்? அற்புதமாக சொல்லியிருக்காருங்க. அதாவது நிறையான கற்பு என்னும் காப்பே தலையாய காப்பாகும். அதாவது என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த காலத்தில் இருந்துச்சுங்க. நீங்கள் நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்கிறாரு. 50 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் அக்காலையெல்லாம் வெளியிலே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. இப்போ 2வது தான் படித்தாப்புல, வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. வெளியே என்றைக்கு பார்க்கலாம்னா அந்த கார்த்திகை திருவிழா அன்னைக்கு அந்த இது விடுவாங்க. அந்த முட்டையில் திருவிழா இது மாதிரி எண்ணெயை விட்டு அப்படியே விடுவாங்க குளத்தில். அன்னைக்கு தான் அவங்கள பார்க்க முடியும். அதுவரையும் வெளியவே பார்க்க முடியாது. இது 50 ஆண்டு காலத்துக்கு முன்பே இருந்தது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிச்சயமாக இருந்திருக்கும். அதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க, தேவையில்லாத ஒரு இது அப்படின்னு பெண்களுக்கு அற்புதமாக அறிவுரை வழங்குகிறாருங்க. மறக்க முடியாத உண்மைங்க. இப்படி ஒரு மனிதரை காண்பது, அதாவது அது உண்மையிலேயே அவர் ஒரு தெய்வப் பிறவிங்க. அது மறக்க முடியாத உண்மை. அது சொல்கிறேன் மறுபடியும். மகளிரை காவல் வைத்து காப்பதால் என்ன பயனடைய முடியும்? சிந்திச்சு பாருங்க. அவர் தன்னுடைய கற்பினால், நிறையாகிய தன்னுடைய கற்பினால், ஒழுக்கத்தினால் காத்து கொள்வதே அவருடைய காப்பாகும், காப்பு ஆகும். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ஒழுக்கத்தினால்தான் தன்னுடைய கற்பை காத்து கொள்ள முடியுமே தவிர, அவங்கள போய் நீ சிறை வைத்து காத்து அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க நினச்சா எதைனாலும் செய்யலாம். அதற்கு தான் அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதாவது அவர்களுக்கு மனச்சாட்சி என்று ஒன்று வேண்டும். ஏன்னா 13 வயதை அடைந்து விட்டார்கள். அவங்களுக்குன்னு ஒரு மனச்சாட்சி வேணும் இல்லையா? ஏன்னா நம்ம எந்த ஒரு கற்பொழுக்கத்தோடு ஒழுக வேண்டும். மாறாக நாம் ஒழுகினால் அதனால் எத்தனைய தவறுகள் வரும் என்பதை அவர்கள் உணர்ந்து மனச்சாட்சியுடன் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் என்னென்னா பெண்களுக்குத்தான், மகளிருக்குத்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கும் அந்த உணர்வு வேண்டும். ஆடவரும் தங்களை ஒழுக்கத்தினால் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கை இனிய வாழ்க்கையாக, 2 உள்ளங்களும் இணைந்து இனிய வாழ்க்கையாக அமையும். அதுதான் வாழ்க்கை. என்ன அற்புதமாக தெய்வப்புலவர் மகளிருக்கு மட்டும் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் தான் ஆடவருக்கும் வேண்டும் சொல்கிறேன். ஏன்னா பாரதியார் சொல்லியிருக்கார் பற்றிலாம், கற்பு என்று சொல்ல வந்தால் இருவருக்கும் பொது என்று. அதனால தான் நான் சொல்கிறேன் இதை. அதனால் இருவரும் தங்களுடைய மனச்சாட்சியுடன் வாழ்ந்தால் நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கை கடைசி வரை இனிமையாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. 60இலும் காதல் வரும் என்று சொல்கிறாங்க. அதாவது பெரியவர்கள், பெரிய தத்துவ ஞானிகள் கடைசி வரையுமே இருவருக்கும் காதல் வருங்க. அதில் மறுக்க முடியாத உண்மைங்க. அதனால் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள வேண்டும். செய்தித்தாள்களில் பார்க்கிறோம், என்னென்னமோ போட்டு டெய்லியும் தினந்தோறும் செய்தித்தாள்களை பார்த்தாலே என்னடா இது உலகமா அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்குது.
ஆனால் இன்னொன்று, நம்ம அமெரிக்காவுக்கெல்லாம் சென்று விட்டால் அங்கே வந்து நாம் பணம் நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் அங்கே வந்து என்ன சொல்லுவோம், கட்டுப்பாடு. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட பணம் தாங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் தமிழர் இந்திய கலாச்சாரம் இருக்குதுங்களா, அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு ஒருபோதும் நாங்கள் ஈடாக முடியாது என்று அமெரிக்காவிலே சொல்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு வல்லரசு நாடே சொல்லும்போது நாம் நம்முடைய இந்த மென்பொருள் வந்துருச்சுல, மென்பொருள் ஐடி ஃபீல்டு, அதில் வந்து அவங்க வந்து அமெரிக்கா போகிறான், யூகே எல்லாரும் போகிறான், எல்லா நாடுகளுக்கும் போக ஆரம்பித்த உடனே அதை பழகிட்டு வந்துடுறாங்க. அதை வந்து நம்ம கலாச்சாரத்துடன் கலந்து விடுகிறார்கள். ஏன் நம்மள்கிட்ட இருந்து நம்ம அதை பணிபுர முடியாதா? அங்கே போய் தான் பணிபுரிய வேண்டுமா? எதுக்கு அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இவங்களெல்லாம் நான் இந்தியர்களெல்லாம் வெளியேற்றணும் அந்த ஏன் நம்பப்படுவாங்க? நம்மளையே ஆங்கிலேயே அடிமைப்படுத்தினா நம்ம ஏன் அப்படியே அசிங்கப்படணும்? சிந்திச்சு பாருங்கள். அது வேண்டியதே கிடையாதுங்க. அதனால் இது வந்து திருக்குறளுக்கு வேண்டியது இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.